வணக்கம். நாம் இன்று பார்க்கக்கூடிய வாசிப்பு கேண்டில் வாக்ஸ் ரீடிங் தான் பார்க்க போகிறோம். அதற்காக 2 கேண்டில்ஸ் வச்சுருக்கேன். ஒன்று க்ரீன், இன்னொன்று பிங்க். ஓகேவா? உங்களுக்கு எந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த கலர் செலக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம முதல்ல பார்க்க போகிறது க்ரீன் கலர். ஓகே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எஸ், நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இது வந்து ஒரு மினி கேண்டில் வாக்ஸ் ரீடிங் தான். ஓகேவா? ஸோ குட்டி கேண்டில், இதுலேருந்து வரக்கூடிய விஷயங்களை நான் உங்களுக்கு பகிர்றேன். யாருக்கு எது பொருந்ததோ அதை எடுத்துக்கோங்க, பொருந்தாததை தவிர்த்துருங்க. ஓகே, எஸ். இந்த ஜோதி இப்போ பிரகாசமாக எரியுது, ஆனால் எடுக்கும்போது கொஞ்சம் ரொம்ப டல்லாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு எனக்கு. இதன் மூலம் எனக்கு தெரிய விஷயங்கள் என்னென்னா, உடல் சோர்வு, மனசோர்வு இருக்கக்கூடிய நபர்களாக நீங்கள் இருப்பீங்க. இது நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, நீங்கள் ஆணாகவும் இருக்கலாம், பெண்ணாகவும் இருக்கலாம். ஓகேவா? உடலும் மனமும் சோர்வாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இது எதனால் அப்படின்னா, நீங்கள் உங்களோட துணையை பிரிஞ்சு இருக்கலாம். ஓகே, திருமணமான நபர்களாக இருந்தாலும் வெளிநாடு, வெளியூருன்னு அவர்கள் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லை என் கூட தான் இருக்காங்க அப்படின்னா, துணைன்னு பேர் ஆனால் அவங்க வினையாக இருக்காங்க அப்படிங்கிறது போல் ரெஸ்னேட் ஆகுது. அவங்களால தான் சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது போல் இருக்குது. இல்லைன்னா உங்களுக்கு போதுமான அந்த ஒரு துணைன்னா என்ன, நம்ம வாழ்க்கை கூட சேர்ந்து நமக்காக நிற்கணும் இல்லையா, அந்த ஒரு புரிதல் இல்லாமல் அவங்க பாட்டுக்கு அவங்க செயலாற்றிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது போல் இருக்கலாம். இன்னும் சில பேருக்கு அவங்க திருமணத்திற்காக எதிர்பார்த்துட்டு இருக்கலாம், காதலிச்சுட்டு இருக்கலாம். அவங்க மூலியமா ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கலாம், இல்லை அவங்க ஏதாவது ஒரு மன வருத்தத்தை தரக்கூடிய நபர்களாக இருக்க வாய்ப்புகள் இருக்கு. இதன் மூலியமா என்ன தெரியுது உங்க வேக்ஸ் ரீடிங்லன்னு பார்த்தீங்கன்னா, உங்களை நீங்க தற்காத்துக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. ஓகேவா? எஸ், சுற்றி சில டாக்ஸிக் பர்சன்ஸ் இருக்கவும் சான்சஸ் இருக்கு. இது நீங்க வேலை செய்யும் இடத்துலையும் இருக்கலாம், உங்களோட உறவு சார்ந்தும் இருக்கலாம். ஓகேவா? பணம் சார்ந்தும் சில பிரச்சனைகள் இருக்கிற மாதிரியும் இருக்கு. ஓகேவா? இந்த தன்னை தான் தற்காத்து கொள்வதுங்கிறது பணம் சார்ந்தும் இருக்கலாம், உறவு கிட்ட இருந்தும் இருக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் சார்ந்து ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம். அந்த மாதிரி 4 சைட்ல இருந்து பிரச்சனையாப்பான்னு கேட்டால் எஸ், இந்த ரீடிங் பார்க்கும்போது அப்படி தான் இருக்கு. ஓகேவா? பாதுகாத்து கொள்ளணும்னு சொல்லுவாங்க இல்லையா, உங்களை நீங்கள் பாதுகாப்பாக வச்சுக்கிறதே கொஞ்சம் சிரமமாக இருக்குது. ஏன்னா எதிர்மறையான விஷயங்கள் உங்களை சுற்றி நிறைய இருக்கலாம். எதிர்மறையை பரப்பக்கூடிய நபர்களாக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஒன்று நினைக்கிறீங்க அது பெருசாக நடக்க மாட்டேங்குது, ஏதோ ஒரு தடைகள் வந்துட்டே இருக்கு அப்படிங்கிறது போல இருக்கலாம். இப்போ நம்ம பச்சை கலர் கேண்டில் தான் ரீடிங் பார்த்துட்டு இருக்கோம், ஆனால் பணம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கலாம் அப்படிங்கிறது போல இருக்கலாம். ஓகேவா? எஸ், அந்த மாதிரியும் ரெசனேட் ஆகுது. ஓகேவா? ஆனால் இந்த பிரபஞ்சமும் உங்களோட இறைசக்தியும் கொடுக்குற ஒரே விஷயம் என்ன தெரியுமா, கடந்து வந்த பாதையை எப்போதுமே நினைவில் வச்சுக்கோங்க அப்படின்றாங்க. ஓகேவா? இந்த கடந்து வந்த பாதை அப்படின்னு எதை சொல்கிறாங்கன்னா, உங்களோட வாழ்க்கை பாதைன்னு இருக்கும் இல்லையா. இப்போ உங்களுக்கு வயது 20 இருக்கலாம், இல்லை 60 இருக்கலாம். எந்த வயதோடைய நபர்களாக இருந்தாலும் அவங்களோட வாழ்க்கை அனுபவங்கள், அது கற்றுக் கொடுத்த பாடங்கள், அதை நினைவில் வச்சுக்கோங்க. நம்ம சில வாசிப்பில் சொல்லியிருப்போம், கடந்த காலங்கள் எல்லாம் மறந்துடுங்க, அதெல்லாம் கஷ்டம் தரக்கூடிய பதிவுகளை நீங்கள் நினைவில் வச்சுக்காதீங்கன்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்கிற விஷயங்கள, உங்களோட கடந்து வந்த பாதைகளை, கற்றுக் கொடுத்த பாடங்களை அப்படியே கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. ஏன்னா அது வந்து இப்போதைக்கு தேவைப்படுது. ஓகேவா? உங்களோட நிகழ்காலத்துக்கும் தேவைப்படுது, எதிர்காலத்துக்கும் தேவைப்படுது. இது எப்படின்னா, சில மனிதர்கள் உங்களை ஏதாவது ஏமாற்றி இருக்கலாம், பணம் சார்ந்து ஏமாற்றி இருக்கலாம், இல்லை உறவு சார்ந்து நம்ப வச்சு ஏதாவது ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துருக்கலாம். அதில் உங்களுக்கு தேவையான்னு கேட்டால் ஆமாம் தேவை. ஏன்னா எதிர்காலத்தில் இது போன்ற விஷயங்கள் சிலது பார்க்கலாம் நீங்கள். ஓகேவா? மின்னுவதெல்லாம் பொண்ணல்ல அப்படிங்கிறது போல் நீங்கள் கொஞ்சம் வெள்ளேந்தியா நபர்களாக இருக்க சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா பார்க்குறவங்களெல்லாம் கொஞ்சம் நம்பிடுவீங்க. சரியா? அந்த நம்பிக்கை வந்து அந்த அளவுக்கு வைக்காதீங்க. ஏற்கனவே நீங்கள் பல முறை மனிதர்களை நம்பி ஏமாந்துருக்கலாம். அதுதான் பிரபஞ்சம் மறுபடியும் சொல்லுது. அந்த எவ்வளோ பாடங்கள் கற்றுட்டு இருக்கீங்க அதை நினைவில் வச்சுக்கிட்டு இனிமே வரக்கூடிய வாழ்க்கையை அதை வச்சு தீர்மானிங்க. சரியா? இப்போ நம்ம பார்க்குறோம், 4 பேரை பார்க்குறோம்னா அதில் 2 பேர் நல்லவங்க, 2 பேர் கொஞ்சம் தீய எண்ணமுடைய நபர்களாக இருக்க சான்சஸ் இருக்கு. ஸோ கற்றுக்கிட்டீங்கல்ல, அந்த பாடத்தை எப்போதுமே நினைவில் வச்சுக்கிட்டு அதன்படி நடந்துக்கோங்க அப்படின்னு இந்த பிரபஞ்சம் சொல்லுது. ஓகேவா? உங்களுக்கு இப்போ ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் என்ன ஒரு தேவை இருக்கோ நீங்கள் அதில் வந்து நிலையாக நிற்க கற்றுக்கோங்க. ஓகேவா? ஒரு விஷயம் எனக்கு இது வேணும், பணம் சார்ந்து, உறவு சார்ந்து, இல்லை வேலை சார்ந்து, ஏதோ ஒன்று இது வேணும் அப்படின்னு உறுதியோடு நீங்கள் நின்னீங்கன்னா அந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அது ஏன் உறுதியோடு நில்லுங்க அப்படின்னு சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, சில நேரம் உங்களோட உறுதியை கெடுக்கிற விஷயமா சில
தடைகள் ஏற்படலாம். ஓகேவா? இதெல்லாம் உனக்கு எதுக்கு, இதெல்லாம் நீ கத்துக்கணுமா, இதெல்லாம் நீ பண்ணணுமா, இதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வரமாட்ட அப்படின்றது போல யாராவது ஏதாவது சொல்ல வாய்ப்புகள் இருக்கு. ஆனா உங்களோட உறுதிங்கிறது, அதுக்கு தான் நான் சொல்றேன், உறுதியோட நின்னாதான் அது நீங்க நினைக்கிற மாதிரி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே போல இப்ப இருக்கிற இந்த ஒரு சூழலை வச்சு உங்களோட எதிர்காலத்தை நீங்க தீர்மானிக்காதீங்க. ஏன்னா எதிர்காலம்ங்கிறது இப்ப நீங்க இருக்கிற சூழ்நிலைக்கு முற்றிலும் மாறுபட்டு ரொம்ப சந்தோஷமானதா கூட இருக்கலாம். ஓகேவா? இப்ப நீங்க ஏதோ ஒரு குழப்பத்துல இருக்கலாம், என்ன ஏதுன்னு ஒரு தெளிவில்லாத நிலையில இருக்கலாம். ஓகேவா? தெளிவான ஒரு முடிவு எடுக்க முடியலப்பா, சுத்தி இருக்கிறவங்க வந்து தொல்லை பண்றாங்க, இதை செய் அதை செய்யன்னு சொல்றாங்க, இல்ல என்னோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன வாழ விடல அப்படின்றது போல இருக்கலாம். ஏதோ ஒண்ணு, ஒரு இடம் கஷ்டமா இருக்கான்னா கஷ்டமா இருக்க வாய்ப்புகள் இருக்கு. இல்ல நீங்க சில விஷயங்களை யோசிக்கிறீங்க, அதை செய்ய விடாம ஏதாவது ஒரு தடுக்கலாம், அந்த மாதிரி இருக்கு. ஒரு எனர்ஜி இருக்கான்னு கேட்டா உங்க வாழ்க்கையில உங்க பக்கத்திலேயே கூட அந்த எனர்ஜி இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அவங்க கிட்ட எல்லாம் இருந்து மீண்டு வந்து உங்களுக்கான விஷயங்களை நீங்க செஞ்சுக்கிறதே பெரும்பாடா இருக்கலாம். ஆனா இதை கருத்தில் கொண்டு உங்களோட எதிர்காலத்தை நீங்க முடிவு செய்யாதீங்க. ஏன்னா உங்களோட எதிர்காலம்ங்கிறது இப்ப இந்த கேண்டில் வாக்ஸ் ரீடிங்ல தெரியற மாதிரி ரொம்ப பிரகாசமா இருக்கு. ஓகே, ஒரு மன நிறைவான வாழ்க்கைய உங்களால வாழ முடியும் அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சம் சொல்லுது. அதே போல நீங்க இது வரைக்கும் தொலைபேசியில பேசும்போதும் சரி, இல்ல உங்களோட நண்பர்கள் கிட்ட, இல்ல யார்கிட்ட பேசும்போதும் சரி, உங்களோட கஷ்டங்களையும் உங்களோட துயரத்தையுமே சொல்லிட்டு இருந்திருப்பீங்க. சரியா? ஆனா வந்து வரக்கூடிய காலகட்டங்கள்ல ஒரு சந்தோஷம் தரக்கூடிய விஷயங்களை நீங்க பகிர்வீங்க. ரொம்ப மகிழ்ச்சியோட நீங்க நிறைய நல்ல விஷயங்களை அவங்களுக்கு சொல்வீங்க. ஸோ உங்க வாழ்க்கையில நடக்கிற நல்ல நல்ல விஷயங்களை உங்களால பகிர முடியும். ஓகே, ஸோ நன்றி உணர்வோட இருங்க அப்படின்னு இந்த பிரபஞ்சம் சொல்லுது. நல்ல நண்பர்கள் இது வரைக்கும் இல்லைன்னா இனிமே உங்க வாழ்க்கையில நல்ல நண்பர்கள் கிடைக்க கூட வாய்ப்புகள் இருக்கு. அந்த நண்பர்கள் வந்து ரொம்ப உண்மைத்துவமான நண்பர்களா இருக்க வாய்ப்புகள் மிக அதிகம். ஸோ நீங்க நேசிக்கக்கூடிய நபர்கள் உங்க அருகில இருப்பாங்க அப்படிங்கிறது போல இந்த வாசிப்புல வருது. இந்த மனசோர்வும் உடல் சோர்வும் மிக விரைவிலே போயிடும். ஓகேவா? ஒரு தெளிவு நிலைக்கு வந்துட்டீங்கன்னா போதும். ஓகே, பணம் சார்ந்து ஏதாவது பணம் முடை இருக்கலாம், இல்ல கடன் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கலாம், அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உடனே தடாலடியா நான் என்னோட கடன் எல்லாம் கட்டிடுவேனா? இல்லை, அந்த மாதிரி இல்லை. பணம் சார்ந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மெதுவா தான் உங்களுக்கு ஒரு விடுதலை ஏற்படும். அதே உறவு சார்ந்து பாத்தீங்கன்னா நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் தான். நான் அதுக்கு தான் முதலே சொன்னேன், கடந்த காலங்கள்ல கத்துக்கிட்ட பாடத்தை எப்போதுமே நினைவுல வச்சுக்கோங்க. அதை மனசுல வச்சு நம்ம சில விஷயங்கள் செய்யும் போது நம்ம சரியான முடிவுகளை எடுப்போம். அவசரப்பட்டோ பதட்டப்பட்டோ இல்ல குருட்டாம்போக்குல ஒரு விஷயத்த கையாளுறதோ கிடையாது. ஏன்னா நமக்கு வாழ்க்கை வந்து கத்திருக்கோம், எங்கெங்கெல்லாம் சறுக்கல் ஏற்பட்டிருக்கு, எங்கெங்கெல்லாம் சறுக்கி விழுந்திருக்கோம், எத்தனை குத்துக்கள் வாங்கியிருக்கோம் தெரியுது இல்லையா? சோ அதன் மூலியமா பார்க்கக்கூடிய மனிதர்களா இருக்கட்டும், இல்ல உறவு சார்ந்து ஏதாவது ஒரு முடிவுகள் எடுக்கிறதா இருக்கட்டும், யோசிச்சு சிந்திச்சு செயல்பட்டு நிதானத்தோட நீங்க எடுத்தீங்கன்னா அந்த முடிவுகள் வந்து நீங்க வருந்தவே வேண்டாம். சரியா? இப்படி நம்ம ஒரு முடிவு எடுத்துட்டோம், எங்கேயுமே வருத்தப்படக்கூடிய அளவுக்கு எதுவுமே இருக்காது. ரொம்ப சரியா தெளிவா எடுப்பீங்க. இல்ல பழைய விஷயங்கள் எல்லாம் மறந்துட்டு இப்ப நான் என்னோட இஷ்டத்துக்கு பண்றேன்னும் போது அதே போல ஒரு சூழல் உருவாக சான்சஸ் இருக்கு. ஸோ அதுக்கு தான் இந்த பிரபஞ்சம் சொல்லுது, கடந்த காலங்கள்ல நடந்த விஷயங்களை மறந்துடாதீங்க, அது கற்றுக் கொடுத்த பாடங்களை மறந்துடாதீங்க, யோசிச்சு செயல்படுங்க. படிக்கக்கூடிய மாணவர்களா இருக்கலாம், இல்ல திருமணத்திற்காக வரன் பார்த்துட்டு இருக்க நபர்களா இருக்கலாம், இல்ல இரண்டாவது திருமணம், இரண்டாவது காதல், இது போல இருக்கலாம். ஓகே, தடாலடியா எதுவுமே செய்யாதீங்க, பொறுமையா செய்யுங்க. கொஞ்சம் நேரம் எடுத்தாலும் பரவாயில்ல. நம்ம வாழ்க்கையில சில விஷயங்கள் நம்ம எதிர்பார்க்கிறோம்னா அது நிதானமா நடக்கக்கூட வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அதே நேரம் உங்களுக்கு என்ன விஷயங்கள் வேணுமோ அதுல ஒரு உறுதிப்பாட்டோட நீங்க இருக்கணும் அப்படிங்கிறது தான் உங்களோட கேண்டில் வாக்ஸ் ரீடிங்ல வரக்கூடிய விஷயங்கள். ஸோ இப்போ வேணா உங்களுக்கு சந்தோஷங்கிறது ரொம்ப எட்டாக்கனியா இருக்கலாம், ஆனா இன்னும் கொஞ்சம் காலங்கள்ல சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாம் வந்து நிறைய வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அப்படிங்கிறது போலதான் இந்த கேண்டில் படிக்கும்போது ரெசனேட் ஆகுது. அதே போல இந்த சாதனை படைக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, துறை சார்ந்து ஏதாவது ஒரு துறை சார்ந்து நீங்க வேலை பண்றீங்க அப்படின்னா இது உங்க வேலை சார்ந்து இருக்கலாம், இல்ல இயல் இசை நாடகம் இது சம்பந்தப்பட்டதா இருக்கலாம். இதோ ஒரு விஷயம் நான் ரொம்ப ஆசைப்படுறேன், மனசு லயிச்சு என்னோட ஒரு ஆன்ம சந்தோஷம், அதற்காக நான் இந்த வேலையை செய்யறேன் அப்படின்ற மாதிரி இருக்கலாம். காசு பணத்துக்காக செய்யாம தனிப்பட்ட முறையில எனக்கான ஒரு விஷயமா நான் செய்யறேன் அப்படின்னு இருக்கலாம். ஆனா அதுல பெருசா எனக்கு ஒரு மதிப்பு கிடைக்கல, பெருசா எனக்கு அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு நீங்க ஆசைப்படுறீங்கன்னா இப்ப வேணா அது உங்களுக்கு கொஞ்சமா இருக்கலாம். ஓகே, கடல்ல விழுந்த மலை துளி போல காணாம போகலாம்.
ஆனா நீங்க ஒரு விஷயம் செஞ்சுட்டு இருக்கீங்க பாருங்க, அந்த செய்யறத நீங்க இன்னும் லயிச்சு இன்னும் எவ்வளவு உங்களால பெஸ்டா பண்ண முடியுமோ நீங்க செய்ய 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 அது ஒரு காலகட்டத்துல வந்து அவ்வளோ அழகா பிரமாதமா பரிமளிச்சு தெரியும். ஸோ மற்றவங்களோட அங்கீகாரத்துக்காக நீங்க ஆசைப்படாதீங்க. உங்களுக்கான விஷயம் உங்களுக்கே ஒரு மன நிறைவை கொண்டு வந்து தரும் அப்படிங்கிறது தான் உங்களோட கேண்டில் வேக்ஸ் ரீடிங்ல வரக்கூடிய விஷயங்கள். அதே போல உங்களை நேசிக்கக்கூடிய மனிதர்களும் இந்த உலகத்துல இருக்காங்க. ஸோ சில நேரங்கள்ல அவங்களுக்கு தோணுது இல்ல, நம்மளை யாருமே பெருசா நேசிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது போல இது படிக்கும்போது ரெசனேட் ஆகுது. உண்மையா நேசிக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க. நீங்க மிக விரைவில் கூட அவங்கள பார்க்க நேரிடலாம். இது நல்ல நண்பர்களாக கூட இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மனசோர்வு உடல் சோர்வு எப்போ போகும்னா இன்னைக்கே கூட போயிடலாம். ஓகேவா? இன்னைக்கே கூட போகலாம். இந்த வாசிப்பை நீங்க பார்க்கும் போதே ஒரு புத்துணர்ச்சியோட நீங்க செயல்பட ஆரம்பிச்சிடுவீங்க. ஆனா அந்த உறுதிங்கிறத மட்டும் எங்கேயுமே விட்டுடாதீங்க. பாரதியார் சொன்ன போல மனதில் உறுதி வேண்டும். நீங்க நினைக்கக்கூடிய விஷயங்கள் அதை பத்தின தெளிவு வேணும். நம்ம ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படுறோம்னா அது என்ன, நம்ம ஆசைப்படுறது நமக்கு எவ்வளோ 100% பொருந்துதான். சில நேரங்கள்ல நம்ம ஆசைப்படுற விஷயங்கள் வந்து பிளஸும் இருக்கலாம் மைனஸும் இருக்கலாம். பிளஸ் ஓகே குட், மைனஸ் என்னென்ன மைனஸா இருக்கு, அந்த மைனஸை நம்ம எப்படி பிளஸ் ஆக்கலாம், அதுல இருந்து நம்ம எப்படி நமக்கான விஷயங்களை கத்துக்கிட்டு நம்மள சரியா வழி நடத்திக்கலாம். இது போன்ற விஷயங்களை நீங்க கவனம் செலுத்தினீங்கன்னா போதும், இந்த பிரபஞ்சமே அழகா உங்களை வழி நடத்திடும். ஸோ என்னென்ன விஷயங்கள் இல்லைன்னு நீங்க இப்போ இந்த கேண்டில் வேக்ஸ் ரீடிங்கை பார்க்கும்போது ஃபீல் பண்றீங்களோ அந்தந்த விஷயங்கள் உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள்ல கண்டிப்பா ஒரு நிறைவான மன நிறைவான ஒரு வாழ்க்கையை தரும். கண்டிப்பா தரும். நீங்க முழு முயற்சியோட ஈடுபடுங்க. ஓகேவா? ஸோ எங்கேயுமே மனசோர்வு வேண்டாம். இந்த சோகம் அதெல்லாம் வேண்டாம், தூக்கி போட்டுருங்க, தூரமா போட்டுருங்க. ஓகே? ஸோ சந்தோஷம் தரக்கூடிய விஷயங்களா பார்த்து செய்யுங்க. நான் சொன்ன மாதிரி கடந்து வந்த பாதைகள்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம நிறைய வாசிப்புல பார்ப்போம், கடந்து வந்ததெல்லாம் மறந்துருங்கன்னு வரும். பட் உங்களோட வாசிப்புல கடந்து வந்த பாதையை என்னைக்குமே மறந்துடாதீங்க. அதை நினைவுல வச்சுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு ஒரு புத்தகம் மாதிரி, ஒரு குறிப்பேடு மாதிரி. அந்த குறிப்புகள் உங்களுக்கு எல்லாம் உங்க வாழ்நாள் முழுக்கவே தேவைப்படும். இன்னார நம்பணும், இன்னார நம்பக்கூடாது, இந்தந்த விஷயங்களுக்கு நம்ம இப்படிதான் ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு புத்தகமா உங்களுக்கு இயற்கை கொடுத்துருக்கு. சரியா? ஸோ அப்ப கத்துக்கிட்டதெல்லாம் இப்போ உங்களுக்கு பலன் தரும் அப்படிங்கிறது போலதான் இந்த வாசிப்புல வருது. ஓகேவா? ஆல் தி பெஸ்ட். பாய். வணக்கம். பிங்க் கலர் எடுத்தவங்களுக்கான வாசிப்பை தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? எப்படி இருக்கீங்க? பிங்க் கலர் எடுத்தவர்களே நல்லா இருக்கீங்களா? நான் சூப்பரா இருக்கேன். இந்த கேண்டில் எடுத்தோன்னே ஒரு படத்தோட டயலாக் தான் எனக்கு ஞாபகம் வருது. ஏன் வருதுன்னு தெரியல. நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணும் அப்படிங்கிறது போல ரெசனேட் ஆகுது. இருக்கலாம். இந்த வாசகம் வந்து உங்களுக்கு பொருந்தலாம் அப்படிங்கிறது போல இருக்கு. ஓகேவா? இந்த நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணாங்கிறது எதுன்னா, உங்க வாழ்க்கையில சில அத்தியாயங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த கதை புத்தகத்துல வரும்ல, அது போல சில பக்கங்களை நீங்க தொலைச்சிருக்கீங்க அப்படிங்கிறது போல இருக்கு. இது மனிதர்கள் சார்ந்து இருக்கலாம், மனிதர்களோட நினைவுகளா இருக்கலாம், இல்லைன்னா ஏதாவது ஒரு காதல் தோல்வியா இருக்கலாம், இல்ல படிக்கக்கூடிய காலகட்டங்கள்ல உங்களுக்கு பிடிச்ச படிப்பை படிக்காம ஏதோ ஒன்று படிச்சு அதன் மூலியமா வேலை தேடி சிரமப்படக்கூடிய நபர்களா இருக்கலாம், இல்ல திருமணம் சார்ந்து இன்னார விரும்பி வேற ஒருவரை மனம் முடிச்ச மாதிரி இருக்கலாம், திருமணம் செஞ்சது போல இருக்கலாம். ஒரு விஷயம் நான் ஒண்ணு செய்ய போய் அங்க வேற விஷயமா போய் அதுல இருந்து அந்த சிக்கல்ல இருந்து மீள்றதுக்கே எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்தது அப்படின்றது போல இருக்கலாம். உங்களோட முன்னேற்றத்துக்கு தடையா எது இருக்குன்னா உங்களோட குழப்பம் தான் இருக்கு. ஓகேவா? இன்னும் என்ன வேணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு இல்லை அப்படிங்கிறது போல உங்களோட வாசிப்புல வருது. ஆனா இதுல இருந்து நீங்க மெதுவா மீண்டுட முடியும். ஓகேவா? சில பேர் வெளிநாடு வெளியூருன்னு கூட இருக்க வாய்ப்புகள் இருக்கு. உங்களோட சொந்த ஊரை விட்டுட்டு அந்நிய தேசத்துல இருக்கிறது போல இந்த ரீடிங் படிக்கும்போது ரெசனேட் ஆகுது. அது கூட ஒரு வருத்தங்கள் இருக்கும், சொந்த பந்தங்கள் எல்லாம் விட்டுட்டு நம்ம பிரிஞ்சு இருக்கோம் அப்படிங்கிறது போல இருக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு ரொம்ப நீங்க நெருங்க உங்களோட கணவனோ மனைவியோ இல்லைன்னா உங்களோட காதலர்களோ கூட பிரிஞ்சு இருக்கலாம். அதன் மூலியமா ஒரு வருத்தம் இருக்கான்னு கேட்டா வருத்தம் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஏதோ ஒரு வருத்தம் இருக்கு, அதே நேரம் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா ஒரு சந்தோஷமும் தலை தூக்கி பார்க்குது. அது ஏன் அப்படின்னா மெதுவா நீங்க அதுல இருந்து மீண்டு வரீங்களா, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனைத்துல இருந்து நமக்கே தெரியுது நம்ம மீண்டு வந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இது ரொம்ப சூப்பரா இருக்கு. நீங்க தொலைச்ச விஷயங்கள் எல்லாம் மறுபடியும் உங்க கைக்கு கிடைக்குமானா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகே? ஆனா அதற்கு கொஞ்சம் துணிவும் கொஞ்சம் அறிவும் வேணும். நான் சொன்னேன்ல அந்த குழப்பம் இருக்குன்னு, அந்த குழப்பத்தை மட்டும் கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு
கொஞ்சம் துணிவா உங்களுக்கு வேணுங்கிற விஷயத்த நீங்க தெளிவா மற்றவங்களுக்கு புரிய வச்சீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அதே போல அறிவு சார்ந்து யோசிக்கக்கூடிய நபர்கள் தான் நீங்க, அதுல ஒரு குறையுமே இல்லை. ஆனா சில நேரங்கள்ல வந்து அந்த அறிவு சார்ந்து இல்லாம உணர்வு சார்ந்தும் நீங்க சில முடிவுகளை எடுக்கிறீங்க. அங்க மட்டும்தான் சில குழப்பங்கள் வர வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்கே தெரியுது நீங்க உறவு சார்ந்து ஏதோ ஒரு சிக்கல்ல இருக்கிற மாதிரி தெரியுது. எஸ், இது எப்படின்னா ஒன் சைட் லவ்வா இருக்கலாம், இல்ல நீங்க காதலிச்சுட்டு அவங்கள பிரிஞ்சிட்டீங்க, பிரேக்கப் ஆயிடுச்சு, இருந்தாலும் அவங்களோட ஞாபகங்கள்ல இருக்கலாம். ஏதோ ஒண்ணு நமக்கு இந்த விஷயம் வந்து கிடைக்காதுன்னு தெரியுது, இருந்தாலும் மனசு வந்து இந்த ஆசைங்கிறது விடாம எட்டி பார்த்துட்டே இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அது போலதான். ஆனா நீங்க அதை மறைக்கவும் முயற்சி பண்றீங்க, அதுவும் சிறப்பானது. ஓகேவா? ஸோ நல்லாதான் இருக்கு. ஒரு முயற்சி பண்றீங்கல்ல, எனக்கே தெரியுது இந்த விஷயம்லாம் தவறு, இதெல்லாம் எனக்கு சரி வராதுன்னு தெரியுது, நான் அதுல இருந்து வேற ஒரு கோணத்தை என் வாழ்க்கைய நான் பார்க்க ஆசைப்படுறேன் அப்படின்னு கஷ்டப்படுறீங்க, புரியுது. எஸ், அதுக்கு தான் நான் சொன்னேன், நீங்க எடுக்கக்கூடிய விஷயங்கள்ல துணிவும் வேணும், அறிவும் வேணும். இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு இணையா தேவைப்படுது. நீங்க இது ரெண்டுமே கெட்டியா பிடிச்சிக்கிட்டீங்கன்னா போதும். இந்த நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணாம போச்சு இல்ல, அதெல்லாம் நம்ம மீட்டு எடுத்துடலாம். ஸோ இழந்த சந்தோஷத்தை எடுக்க முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா எடுக்க முடியும். வேண்டாத விஷயங்கள், உங்களுக்கு எது பயன் தராதோ உங்களோட முன்னேற்றத்திற்கு, ஓகே, அதை மட்டும் நீங்க விடுவிச்சிருங்க. ஏன்னா படிக்கக்கூடிய மாணவர்களா இருக்க கூட வாய்ப்புகள் இருக்கு. சில பேருக்கு திருமணம் ஆயிருக்கலாம், சில பேருக்கு திருமணம் ஆகாம இருக்கலாம். ஏதாவது ஒரு விஷயத்தை என் வாழ்க்கையில நான் சாதிக்கணும் அப்படின்ற ஒரு குறிக்கோள் உள்ள நபர்களா இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. காதல் சார்ந்து நேசிக்கக்கூடிய நபர்களா இருக்கு. எஸ், உங்களோட காதல் ரொம்ப உண்மையானது. சில பேர் புரிஞ்சுப்பாங்க, சில பேர் புரிஞ்சுக்க மாட்டாங்க. அதனால நீங்க டக்கு டக்கு டக்குன்னு ஒரு அனிச்சை பூ போல மனம் வந்து வாடி போயிருவீங்க. யாராவது ஏதாவது ஒண்ணு சொன்னா உடனே சோர்வாயிடுறது. அதுதான் சொன்னேன், எளிதில் வந்து உணர்ச்சி வசப்படக்கூடிய நபர்களா இருக்க நிறைய சான்சஸ் இருக்கு. அது மட்டும் வேண்டாம் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ அறிவு சார்ந்து யோசிங்க. உங்களை சுத்தி சில விஷயங்கள் நடக்குது அப்படின்னா அது ஏன் நடக்குது, இல்ல நம்ம அந்த மாதிரி பாக்குறோமா? ஸோ அறிவை வச்சு யோசிங்க. சில நேரங்களில் நீங்களே ஓவர் திங்கிங் பண்றீங்க அப்படிங்கிறது போயும் உங்களோட ரீடிங்ல வந்து சில விஷயங்கள் துணிவுடன் செயல்படணும்னா எஸ், அந்த மாதிரி தான் செயல்பட வேண்டிய காலகட்டம் இது. ஸோ பயந்தா வேலைக்கு ஆகாது. உறவு சார்ந்து பணம் சார்ந்து மட்டும் எங்கேயாவது பிரச்சனைகள் இருக்குன்னா அது மெதுவா போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? ஸோ உங்களோட முன்னேற்றத்துக்கு எது தடையா இருக்குன்னா உங்களோட அதிகப்படியான சிந்தனையா இருக்கலாம், இல்ல இந்த சுழல்ல மாற்றுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ரீடிங்ல வரனால நான் சொல்றேன். ஏதோ ஒரு விஷயங்கள்ல இந்த ரிப்பீட்டுன்னு ஒரே போல மனிதர்கள் சார்ந்து எங்கேயாவது லாக் ஆகுறீங்களான்னு தெரியல. ஒரே போன்ற மனிதர்கள்னா இப்போ நம்ம ஒருத்தரை காதலிச்சிருப்போம், நீங்க ஆணாவும் இருக்கலாம் பெண்ணாவும் இருக்கலாம். ஓகேவா? அந்த காதல்ல ஏதோ ஒரு முறிவு ஏற்பட்டு அதுல இருந்து நீங்க வெளியில வந்துடுறீங்க. மறுபடியும் அதே போன்ற ஒரு மனிதர்களிடம் போய் நம்ம அதே காதலில் விழுந்து அதே பிரச்சனை, சேம் என்ன பிரச்சனைக்காக நம்ம ஒருத்தர்கிட்ட இருந்து விலகணுமோ அதே பிரச்சனையை இப்ப இவங்க தந்துட்டு இருப்பாங்க. ஸோ அதுதான் சொல்றேன். நீங்க அது கொஞ்சம் உங்களோட அறிவு சார்ந்து யோசிச்சீங்கன்னா நம்ம ஏன் இதே போல ஒரு சிக்கல்ல போய் மாட்டிக்கிறோம் அப்படின்ட்டு இருக்கலாம். இல்ல வேலை சார்ந்தும் இதே தான். ஒரு இடத்துல வேலை பார்ப்போம், அந்த இடத்துல நமக்கு பிடிக்கல, சரி வேறு வேலைக்காக முயற்சி பண்ணுவோம், அங்க போய் பார்த்தோம்னா அங்கேயும் அதே போல பிரச்சனை தரக்கூடிய மனிதர்களா இருப்பாங்க. இல்லைன்னா ஏதோ ஒண்ணு மறுபடியும் ரிப்பீட்டுன்னு ஒன்னே வேற வடிவத்துல வர மாதிரி இருக்கு. ஸோ நீங்க கொஞ்சம் தியானம் பழகுங்க. நான் சொன்ன மாதிரி இந்த சுழல்னு சொல்லுவாங்கல்ல, அந்த சுழல்ல போய் மாட்டிக்கிற மாதிரி இருக்கு. பட் இப்ப மெதுவா நீங்க அதுல இருந்து மீண்டு தான் வந்துட்டு இருக்கீங்க. ஓகேவா? முன்ன இருந்த அளவுக்கு கிடையாது. ஸோ இப்போ உங்களோட ரீடிங் ரொம்ப அழகா இருக்கு பார்க்க. இதெல்லாம் உங்களோட கடந்த காலங்கள்ல கூட நடந்திருக்கலாம். ஆனா இப்ப நீங்க உங்க வாழ்க்கையை வந்து வேற ஒரு கண்ணோட்டத்துல பாக்குறீங்கன்னு சொன்னேன்ல. எஸ், ஆனா அது பாக்குறது சரி, இருந்தாலும் நம்ம ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய இடத்துல ஜாக்கிரதையா தான் இருக்கணும். சில இடங்கள்ல, சில நேரங்கள்ல, சில மனிதர்களிடம் கவனத்தோட நம்ம பேசணும்னா பேசணும். எங்க எவ்வளோ அவங்களுக்கான எல்லைகள் வரையறைக்கிறது, உங்களுக்கான பவுண்டரி செட் பண்ணிட்டு இதுனா இதுதான், இதற்கு மேற்பட்டு நீயும் வராத நானும் வரமாட்டேன் அப்படின்றது போல செட் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். இல்லைன்னா பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா எஸ், உறவுகள் சார்ந்து ஏதாவது தேவையில்லாத நபர்களோட நம்ம அதிகமா பேசும்போது பிரச்சனைகள் வர சான்சஸ் இருக்கு. ஸோ பார்த்துக்கோங்க அப்படிங்கிறது போலதான் இருக்கு. அதே நேரம் எனக்கு திருமணமே ஆகல, எனக்காக நான் வரேன், நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன், அப்படி வருமானு கேட்டா வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆனா நீங்க இப்போ சில பேர் வந்து காதலிச்சுட்டு தோல்வி ஏற்பட்டு ஒரு திருமணத்துக்காக காத்துட்டு இருக்கீங்கன்னா அது அப்போ ஒண்டி உங்களோட மனசை வந்து ஒருநிலை பண்ணி கொஞ்சம் தியானம் பண்ணி இந்த பழைய விஷயங்கள் எல்லாம் எடுத்துட்டு புதுசா இப்போ புதுசா உங்க மனசை நீங்க மாத்துனீங்கன்னா அதற்கேற்ற போல நல்ல பதிவுகள் உங்க மனசுல இருக்கும்.
ஓகே. ஸோ நல்ல பதிவுகள் வைக்கும்போது நல்ல நபர்களை நீங்கள் ஈர்ப்பீங்க. தேவையில்லாத பழைய விஷயங்களே ஞாபகம் வச்சுக்கும் போது அதே போல மனிதர்களை தான் ஈர்ப்பீங்க. ஸோ எங்கேயோ ஒரு இடத்துல நீங்கள் திரும்பி 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 ஒரே விஷயத்த ஈர்க்கிற மாதிரி இருக்கு. அதுக்கு தான் நான் சொல்றேன், படிச்சு சொல்றேன். பிங்க் கலர் எடுத்தாங்கன்னா கொஞ்சம் தியானம் பண்ணுங்க. உங்களுக்கு மட்டுமே எதுக்கு இதே பிரச்சனை மறுபடியும் வருதுன்னு நீங்க யோசிங்க. நம்ம எங்காவது ஏதாவது தவறு பண்றோமா, நம்மளை எப்படி கரெக்ட் பண்ணிக்கிட்டா நமக்கு இருக்கிற விஷயங்கள் மாறும் அப்படின்னு செயல்படுங்க. ஓகேவா? ஸோ மனசோர்வு உடல் சோர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஓகேவா? எஸ், மனசாலையும் சரி உடலாலும் சரி நீங்க எத்தனை வயதுடைய நபர்களா இருந்தாலும் ரொம்ப ஆரோக்கியமா மிடுக்கா ஜாலியா இருக்கிற நபர்களா இருப்பீங்க. ஸோ எங்கேயுமே சோர்ந்து போக மாட்டீங்க. உடம்பு சரியில்லைன்னா கூட 2 நாள் சும்மா 7 படுத்துட்டு 3ஆவது நாள் நீங்க வேலையை பார்க்க கிளம்பிடுவீங்க. ஸோ அந்த விஷயத்துல உங்களை பாராட்டணும் அப்படிங்கிறது போல இருக்கு. இதய வடிவம் தெரியுது. ஸோ காதலிச்சுட்டு இருக்கீங்கன்னா ஒரு சந்தோஷமான நிகழ்வு உங்க காதலில் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகலாம். திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் இருக்கலாம், இல்லை வீட்டில் வரன் பார்க்கும்போது நல்ல வரன் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் நான் சொன்ன மாதிரி தான், பழைய நபர்களை உங்க மனசுலேயே வச்சுக்கிட்டு அதே போல நபர்களை நீங்க தேடிட்டு இருந்தீங்கன்னா அது கஷ்டம். அது ஒண்டி வேண்டாம். இப்ப இருக்கிற அந்த புதிய கண்ணோட்டம் நான் சொன்னல, அதே போல ஒரு புதிய வாழ்க்கைக்கு ஆசைப்படுங்க. புதிய விஷயங்களை வரவேறுங்க. பழையன கரிதலும் புதியன புகுதலும்ன்றது போலதான் நல்ல விஷயங்களுக்கு ஆசைப்படுங்க. ஓகேவா? ஸோ ஏதோ ஒரு கஷ்டத்தை சுமந்து அந்த கஷ்டம் ரொம்ப பிடிச்சி போய் நான் கஷ்டத்திலேயே உழல்றேன் அப்படிங்கிறது வேண்டாம். கஷ்டப்படுறதுக்கு யாரோட வாழ்க்கைக்கும் நம்ம இல்லை. ஓகேவா? இந்த வாழ்க்கை இறைவன் நமக்கு கொடுத்ததே எவ்வளவு நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்க முடியுமோ அவ்வளோ சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் நீங்க ஈர்க்க பாருங்க. உங்க மனதால ஈர்க்க பாருங்க, உங்க நினைவுகளால ஈர்க்க பாருங்க, உங்களோட எண்ணங்களால ஈர்க்க பாருங்க. பணம் சார்ந்து மட்டும் எங்கேயாவது பிரச்சனை, கடன் வாங்குறதோ கடன் கொடுக்கறதோ, பிங்க் கலர் எடுத்தவங்களே அதுல ஒண்டி கொஞ்சம் கவனமா இருக்கும். ஓகேவா? புது கடன் வாங்குறதா இருந்தாலும் சரி, புது நபர்களுக்கு கடன் கொடுக்கக்கூடிய நபர்களா இருந்தாலும் சரி, பணம் சார்ந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. ஓகே? ஸோ வேற எதுவுமே உங்க கேண்டல்ல எதுவுமே பெருசா எனக்கு தெரியலைங்க. எல்லாமே நல்லபடியா தான் தெரியுது. ஓகேவா? ஏதோ கொஞ்ச நாள் நம்ம வாழ்க்கையே சில விரயம் ஆயிருக்கலாம். ஓகே, எதுக்கோ கொடுத்துருக்கலாம். ஆனா அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் ஏதோ ஒரு நன்மைக்குன்னு நினைச்சுக்கோங்க. ஓகேவா? ஏதோ ஒரு விஷயம் நமக்கு கிடைக்காம போயிருக்கதும் அது நல்லதுக்கு தான். சில தடைகள் ஏற்பட்டதும் அது நம்மளோட நல்லதுக்கு தான். அது அந்த காலகட்டங்கள்ல நடந்திருந்தா இப்ப நமக்கு ஏதாவது ஒரு சோதனையான காலகட்டம் வந்திருக்கலாம். ஸோ சில மனிதர்கள் உங்க வாழ்க்கையில விட்டு விலகி இருக்கதும் ஒரு நன்மைக்கு தான். சில விஷயங்கள் உங்களுக்கு அந்தந்த டைமுக்கு நடக்கல, காலங்காலத்துல நடக்க வேண்டிய விஷயங்கள் எனக்கு நடக்கல, ரொம்ப தாமதப்பட்டுட்டு இருக்குன்னா அதுவும் ஒரு நன்மைக்கு தான். ஸோ நமக்கு தெரியாது இந்த பிரபஞ்சம் என்னென்ன ஒளிச்சு வச்சிருக்குன்னு. எஸ், நமக்கு தெரியவே தெரியாது. ஆனா உங்களோட நன்மைக்காக தான் உங்களுக்கு நடந்த விஷயங்கள் எல்லாமே அப்படிங்கிறது மட்டும் இது தெரியுது. கடன் சார்ந்து மட்டும் நீங்களா போய் எங்கேயாவது யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போடுறது, இல்லை இவங்க எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க அப்படின்னு போய் கொடுத்து மாட்டிக்கிறது, அது ஒண்டி வேண்டாம். அது ஒண்டி தவிர்க்க பாருங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் யாருக்கு கொடுக்கணும், எதுக்கு கொடுக்கணும், இல்லை இது வேண்டாமான்னு உங்களோட மனசாட்சி உங்களை வழி நடத்தும் அப்படிங்கிறது போலதான் இந்த ரீடிங்ல எனக்கு ரெசனேட் ஆகுது. நான் சொன்னேன்ல அந்த சூழல், அது மட்டும் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. காதல் சார்ந்து ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய காலகட்டம் இது. ஓகேவா? ஸோ காதலிக்கும் நபர்களா இருந்தீங்கன்னா எந்த வரையறைக்குள்ள நம்மளோட காதல் இருக்கணுமோ அவ்வளவுதான் இருக்கணும். அதை தாண்டி நம்ம அனுமதிக்க கூடாது. அதே போல ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படிங்கிறது தேவை. 3ஆம் நபர் தலையிடோ இல்லைன்னா நம்ம ஒருத்தரை விரும்பிட்டு இன்னொருத்தவங்களையும் விரும்புறது, அந்த மாதிரி இந்த குழப்பம் பண்ணிக்கிறதுலாம் வேண்டாம். உறவு சார்ந்து குழப்பம் பண்ணிக்க கூடாது. இல்ல திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னாலும் ஏதாவது ஒரு தடுமாற்றங்கள் இருந்தா நீங்களே பார்த்துக்கோங்க, எது சரி எது தவறுன்னு பார்த்துக்கோங்க. சில நேரங்கள்ல நம்ம சேர்த்து வச்சு நம்மளோட பெயருக்கோ புகழுக்கோ ஏதாவது இழுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது கவனமா கையாளக்கூடிய காலகட்டமா இருக்கு. ஓகேவா? உங்களுக்கு திருமணமாகி குழந்தைகள் இருந்தாங்கன்னா எஸ், குழந்தைகள் சார்ந்து ரொம்ப நல்லா இருக்கு. இல்ல குழந்தை வரத்துக்காக நீங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா 2-3 மாதங்கள்ல உங்களுக்கான ஒரு குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்படிங்கிறது போல ஒரு குட்டியா ஒரு கருமட்டை போல இங்க அந்த வடிவம் தெரியுது. அதனால நான் சொல்றேன் 2-3 மாதங்கள்ல உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரக்கூட வாய்ப்புகள் இருக்கு. குழந்தை வரத்துக்காக நீங்க தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா. அதே போல புது முயற்சிகள் போட்டு ஒரு சுய தொழில் பண்றதா இருக்கலாம், இல்ல சின்னதா நான் ஒரு ஒர்க் ஸ்டார்ட் பண்றேன்ப்பா அப்படின்னு இருக்கலாம். அது போனதுன்னா சூப்பர். உறவு சார்ந்து மட்டும் கவனமா இருங்க, மற்றபடி எதுவுமே கிடையாது. ஓகே? வெளுத்ததெல்லாம் பால் அப்படிங்கிறது போல நம்பாதீங்க. சில நேரங்கள்ல
பாலும் அப்படிதான் இருக்கும், பாய்சனும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இனம் கண்டுபிடிச்சுக்கோங்க, எதை நம்பணும், யாரை நம்பணும். ஸோ இந்த சமூக வலைதளங்கள்ல நம்ம பழகும் போது எப்படி பழகணும், எங்க யாரை வைக்கணும் அப்படிங்கறதெல்லாம் பார்த்துக்கோங்க. நீங்களா போய் இந்த நெருப்புல வந்து இந்த பூச்சி போய் அடிபட்டுடும், இறந்து போயிடும்ல, அது போலதான். ஸோ அது ஒரு நமக்கு தெரியாது, அந்த டைம்ல வந்து நம்ம யோசிக்க மாட்டோம், யோசிக்காம சில விஷயங்கள்ல பண்ணிடுவோம். ஸோ அந்த மாதிரி யோசிக்காம எந்த செயல்களையும் ஈடுபடாதீங்க. இது வேண்டாம் அப்படின்னு நம்ம உள்ளுணர்வு சொல்லணும்ல, அது வேண்டாம்னு சொல்ற டைம்ல நீங்க அதை விட்டு ஒதுங்கி நில்லுங்க. அப்போ உங்களுக்கு இந்த விட்டில் பூச்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, நெருப்புல போய் விழுறது. ஸோ அந்த மாதிரி விட்டில் பூச்சி போல நம்ம மடியறதுக்காக நம்ம இல்லை, நம்ம வாழ்க்கைய வாழ்றதுக்காக இருக்கோம். ஸோ நமக்கு கடவுள் 2 கண்களை கொடுத்துருக்காங்க, நம்ம அந்த கண்ணை திறந்த விழிப்பு நிலையோடு இருக்கணும். ஸோ எதுக்குமே மயங்கக்கூடாது, மதியை வச்சு செயல்படுங்க அப்படிங்கிறது போலதான் உங்களோட வாசிப்பு ரெசனேட் ஆகுது. எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப வெகு சிலருக்கே பொருந்தலாம்னு நினைக்கிறேன், எல்லாருக்கும் பொருந்த வாய்ப்புகள் இல்லை. ஸோ பொருந்துறவங்க எடுத்துக்கோங்க, பொருந்தாதவங்க தவிர்த்துருங்க. சில நபர்கள் உங்களை சுத்தி நச்சுக்கள் இருக்கலாம், அவர்களெல்லாம் எப்படி கையாளணுமோ அப்படி கையாண்டுக்கோங்க. இந்த வீண் விவாதம் செய்யறது, அவர்கள்கிட்ட போய் நம்ம ஒரு நியாயத்துக்கு எதிர்பார்க்கறது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நியாயத்தை சொல்லக்கூடிய நபர்களா இருந்தா அவங்க நச்சுள்ள நபர்களா இருக்காங்க. ஸோ நச்சுத்தன்மை உள்ள நபர்களிடம் நம்ம எதையுமே எதிர்பார்க்க முடியாது. ஓகே, இவங்க இப்படிதான் சொல்லிட்டு அதை ஏத்துக்கிட்டு நம்ம எவ்வளவு ஒதுங்கி இருக்க கத்துக்கணுமோ அவ்வளோ நம்மளுக்கு உடம்புக்கும் சரி மனசுக்கும் சரி நமக்கு நல்லது. சரியா? ஸோ வேறு எதுவுமே உங்க வாசிப்பில் எனக்கு தெரியல. ஓகே, தேங்க்யூ.